ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும். ஓம் சூரிய பகவானை போற்றி, ஓம் சந்திர பகவானை போற்றி, ஓம் சிவா பகவானை போற்றி, ஓம் புதன் பகவானை போற்றி, ஓம் குரு பகவானை போற்றி, ஓம் சுக்கிர பகவானை போற்றி, ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ராகு பகவானை போற்றி, ஓம் கேது பகவானை போற்றி. எல்லாம் நிறைவாகட்டும். 74வது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வருக வருக என்று மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இந்த 74வது மாதாந்திர கூட்டத்திற்கு சிறப்பு தலைமையேற்று வந்துள்ள திரு ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மைய ஆசிரியர் என்.ஜே. சிவகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த மாத கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக திரு சூரிய ஜெயவேல் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக வரவேற்கிறோம். மதுரையிலிருந்து வந்துள்ள மகேஸ்வரன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் முதல் பேச்சாளராக விளங்கக்கூடிய நமது தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாந்திரிக சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய மணிமுருகேசன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு வெங்கடேசன் ஐயா அவர்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். திரு சின்னையர் ஐயா அவர்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக என் கோவிந்தராஜன் ஐயா அவர்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். கோவையிலிருந்து வந்துள்ள திரு துரைசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பரமத்தி வேலூரிலிருந்து வந்துள்ள பத்ம பிரியா அம்மையா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நல்வாழ்க்கை ஜோதிடர் ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமாற வரவேற்கிறோம். அடுத்ததாக நன்றியுரை கூற உள்ள திரு குணகர ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்ததாக நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் முதல் பேச்சாளராக விளங்கக்கூடிய திரு ஜோதிட சூட்சம பாடகள் வித்தர்கள் ஐயா பெரியசாமி ஐயா அவர்களை முதல் பேச்சாளர் பேச வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवा महेश्वरा गुरु साक्षात परब्रह्मं तस्मै श्री गुरुवे நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு இருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ரோமநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திருப்பூரை சேர்ந்த திரு சூரிய ஜெயவேல் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற திரு ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் நிர்வாகத்தாருக்கும் யூடியூப்பிலே கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கண் என வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த
ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீழலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கெனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானம். வாதி என்ற ஞானியம் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமத்தாக பலன் சொல்வார் ஜோதிடம். புலிப்பாணி சொன்னார், எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள்ளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாரத்தாலே. அதன்படி எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தாங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் எப்பொழுதும் இந்த மீட்டிங்களை பேசுகின்ற பொழுது 3 கருத்துக்களை மையமாக வைத்து எம்முடைய உரையை தொடர்வேன். முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம், இரண்டாவதாக நான் எடுத்துக்கொள்ளுகின்ற 4ஆம் பாவத்தை பற்றிய ஒரு 10 கருத்துகள், அடுத்ததாக 4ஆம் பாவத்தை பற்றி ஒரு 10 பாடல், அடுத்ததாக ஒரு உதாரண ஜாதகம், இவற்றிற்கெல்லாம் பொருந்துவது மாதிரிய இதை மையமாக வைத்துதான் நான் எப்பொழுதும் பேசுவது வழக்கம். இன்றும் அதே போல இந்த நெட்டெடுப்பு ஜோதிடத்திலே ஒரு ஜாதகத்திலே சந்திரன் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன், பார்த்த உடனே பலன் சொல்லணும். அதுக்கு முதலாவதாக சந்திரனுடைய காரக தத்துவத்தை சரியாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். சந்திரனுடைய காரக தத்துவம் என்ன, வேறெல்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க. எம்முடைய பாணியை தனி ஆ கலங்கல் சிவை ஊன் ஊர் மா மாதுரு துயில் வெண்கலம் உப்பு உப்புளவர் வண்ணான் வெண்ணெய் குடை அரிசி பனிப்பயிறு பிகல் அரங்கம் இடக்கன் ஜெயரோகம் உழவன் உழவு மச்சம் முத்து வஸ்திரம் வியாபாரம் இவையாம். அடுத்ததாக தொழிலுக்கு சொன்னார். மச்சம் முத்து வியாபாரம் வஸ்திரம் சொல்லிட்டு அடுத்தாப்புல சொன்னார். வியாபாரம் நீவி நவ நீத விக்கிர கிரைய கெய் சொல்லல் போர்சாடி செல்லல் மன்னவர் பிராமணர் வீட்டுக்குறையோர் நட்பு அப்படின்னாரு. இதே 6ஆம் இடத்துக்கு சொல்லுகின்ற போது சந்திரன் சொன்னார், கருசிய ரோகம் முயல்வலி அரோசிகம் நீர்ப்பாடு. தொழிலுக்கு என்ன காரகத்துவம், நோய்க்கு என்ன காரகத்துவம், பொதுவான காரகத்துவம் என்ன என்பது. இப்போ இதை ஜாதகத்தில் எப்படி பயன்படுத்துவோம், அதுக்காக புலிப்பாணியார் பாட்டை எடுத்துக்கிட்டான். கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கணமுள்ள தன லாபம் கேந்திர கோணம் ஆளப்பா அகம் பொருளும் நிலமும் கிட்டும் காடி ஜென்மனுக்கு கிட்டுமடா கரவையும் உள்ளோன் சூடப்பா சூழப்பா ஜென்மனுக்கு சுகமுண்டு சுயதேசம் சுயதேசம் பிரதோஷம் அரசர் லாபம் கூறப்பா கொடியோர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் கொற்றவனே கலை மதியின் வலுவை பார்த்து கூறுனார். அடுத்தாவில் சொன்னார், சூடப்பா இன்னும் ஒரு சூடப்பா சந்திரனார் 3, 5, 7 சுத்த இந்துவும் 11 தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாதமோடு வைத்தியமும் செய்வான் சொல்லிட்டு அடுத்தபல சொன்னார், ஆடப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் சொல்லிட்டு கூடப்பா குடும்பமது விருத்தியாகும் கொற்றவனே எதிரிக்கு மார்பில் ஆணி
மாடப்பா போகருடைய சடாச்சாரத்திலே நிலை அறிந்து கூறே என்று சொன்னார். அடுத்ததாக அறிந்திட்டேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளாய், அம்புலியும் 6-8 லக்கணத்தில் கறந்திட்டேன் குற்றமுள்ளோர் கூடி நோக்க கூற்றுவனார் வந்திடுவர் சிசுவை பற்றி திறந்திட்டேன் திங்களொரு 3க்குள்ளே திடமான அரிட்டமும் 10 நாளில் பறந்திட்டேன் போகருடைய கடாச்சாத்தல பண்பாக புலிப்பாணி சொன்னேனே. இப்போ பாவங்கள் இந்த 12 பாவத்திலே சந்திரன் எவ்வாறு இருந்தால் என்ன பலன் சொல்லிட்டார். நீங்கள் என்ன பாட்டாக தானே பாடினீங்க, எங்களுக்கு சொல்லிலேயே பிரித்து இதை எப்படி நாங்கள் பார்ப்பது? பாட்டு படிக்கணும். முதல் எடுத்த உடனே லக்ன பாவத்திலிருந்து 12 பாவம் சந்திரன் முதல் 2வது சொன்னாரு, கனமுள்ள கன லாபம் கேந்திர கோணம் 2ஆம் இடம் 11ஆம் இடம். அப்ப கேந்திரம் கோணம் என்பதற்கு 1 5 9 4 7 10 ஆகவே 8 இடத்தை சொல்லிட்டார். இந்த 8 இடத்துல சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் அடுத்தவர் சொன்னாரு அகம். ஆகவே ஒரு சந்திரன் லக்னத்திலே ஒரு ஜாதகனுக்கு இருந்தால் அந்த உள்ளூரிலே மதிக்கத்தக்க வகையிலே வாழ்க்கை அமையும். 1. 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அதனால்தான் ஜென்மனுக்கு காடியும் உண்டு என்று சொன்னார். அடுத்தாப்புல கறவையும் உண்டு சொன்னார். கறவை என்பது பசுமாடு 4ஆம் இடம். பூர்வீக நிலம் 5ஆம் இடம் அப்படின்னாரு. 10ஆம் இடம் தொழில் விருத்தி 11ஆம் லாபம். உடனே நீங்க யோசிக்கலாம், சார் எங்க ஊர்ல நீங்க சொன்ன கருத்துப்படி அத்தனை பேர் இருக்கா, ஒருத்தனை அப்படியே இல்லை, எல்லா பேரும் ஏழ்வையில் தான். 2ஆம் இடத்துல சந்தனுக்கு அவன்கிட்ட காசே இல்லை, நீங்க காடி இருக்குன்னு சொன்னீங்களேன்பீங்க. அதனால தான் சொன்னாரு, கூடப்பா கொடியோர்கள் கூடி நோக்க கொற்றவனே கலை மதியின் வலுவை பார்த்து சொல்லு. அப்ப அந்த ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல மதி இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறார் என்று அந்த வலுவை பாருனார். அதுதான் ஜோசியம். அடுத்த வரி சொன்னார், சந்திரனா சூடப்பா சந்திரன் 3 5 7 சுத்த இந்துவும் 11 தனித்திருக்க. இப்ப 3ஆம் இடத்தை கொண்டு வந்துட்டார். முதல் 8 இடம் சொன்னார், 3ஆம் இடத்தை கொண்டு வந்துட்டாங்க. நான் ரொம்ப நாளாக இந்த மருத்துவ படிப்புக்காக கொஞ்சம் நிறைய செய்திகளை சேகரித்தேன். இப்போ இந்த பாடல் சமீபத்தில் நான் ரொம்ப உன்னிப்பாக படிக்கின்ற பொழுது தான் எனக்கு விளங்குச்சு. அதை என்ன சொன்னார், மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாதமோடு வைத்தியமும் செய்வான். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, கடக லக்கணம், 5ஆம் இடத்துல சந்திரன், புலிப்பாணி இருப்போம் 3 5 7க்கு சொன்னாரா கணக்கு. அவர் என்ன வேலை செஞ்சார்னா இந்த வைத்தியம், சித்த வைத்தியம். அது 5ஆம் இடத்துல நீசம் பெற்று போன காரணத்தில் சிறப்பாக அவரால் முடியலைங்க. அதுவே லக்கணத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகமானது கேந்திரன் திரிகோண ஏரின்னு வச்சுக்க, மிக பிரமாதமாக வைத்தியத்தில் வர்றாங்க. இன்னொரு ஜாதகம் கடக லக்கணம் 11 சந்திரன் உச்சம், MD MS எல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டாங்க, சிறப்பான வேலைகள் இருக்காங்க. அப்போ
3, 5, 7 சுத்த இந்துவும் 11 தனித்திருக்க. அதான் சொல்றாரு பாருங்க. வாதமோடு வைத்தியம் சொன்னான். ஆரம்பத்தில் ஒருத்தர் என்னை கேட்டார், என் பையன் ஜாதகத்தை ஒருத்தர் கொடுத்தான். அவன் 7 வயசாக இருக்கும்போது கொடுத்தான். அவர் சொன்னார், உன் பையன் டாக்டர் படிப்பான், அதுவும் அறுவை சிகிச்சை நிபுணராக வருவான்னா. இதை என்ன அமைப்பு இருக்குன்னாரு. இப்போதான் தெரிஞ்சது. வாதம் என்றால் பாருங்க, வீக்கம், கட்டி, அதை அறுவை சிகிச்சை செய்கின்ற நிபுணனாக வருவான். சந்திரன் காரணமாக இருக்கணும். சரி, அடுத்ததாக 6, 8, 12 விட்டுட்டோமா? அதனால தான் சொல்றாரு, 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் நோய்க்கு காரணம். அதாவது அவரை பாவகிரகங்கள் சேர்ந்து, கொடுமையான பாவகிரகங்கள் சேர்ந்தால் அதுக்கு பாலாரிட்ட தோஷம் வந்துவிடும். அதே போல 8ஆம் இடத்துல, அதனால தான் சொன்னேன், கரந்திட்டேன் குற்றமுள்ளவர்கள் கூடி நோக்க கூற்றுவனார் வந்திடுவர் சிசுவை பற்றி. அடுத்தவரி சொன்னார், திறந்திட்டேன் திங்கள் 1, 3க்குள்ளே 3 மாசம் 10 நாள். திங்கள் 1, 3க்குள்ளே திடமான அரிட்டமடா 10 நாளில் 100 நாள் தான் கணக்குன்ட்டார். அதனால தான் இது பாலாரிட்டத்துக்கு பார்க்குது. சரி, இப்போ லக்னம் முதல் 12 வரை சந்திரன் என் நிலையில் இருந்தால் எப்படி என்பதை நீங்களே இந்த பாட்டை வச்சுட்டே கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக சந்திரன் மற்ற கிரகங்களோடு சேருகின்ற பொழுது என்ன பலன்? இது 12 பாவங்கள்லேயே வச்சுக்கோமே. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த காரக தத்துவத்தை தெரிந்திருக்க வேண்டும். கிரக சேர்க்கையினுடைய பலனை தெரிந்திருக்க வேண்டும். இப்ப சொல்றேன் பாருங்க. இப்பவும் பவுவன் முதலானவர் மதியுடன் கூடில் சொல்லிட்டு சொல்றாரு, இயல்பு தனம் நல்ல குலம் இதய திடவானாம் தப்பரை சொல்பவன் கணக்கன் கவிஞன் தூதன் புலவன் சாதுசன பிரியன் சத்துரு பயம் இல்லாதவன் புத்திரன் தனவான். அடுத்தது சகல சனத்து வேசி துப்புரவு இல்லான் தாய் தந்தையர் துவேசி பொல்லாத களத்திரம் தரித்திரம். இது குமாரசாமியத்திலிருந்து எடுக்கும். இது எதுக்கு சொன்னார்னா, கிரக சேர்க்கைக்கு சொன்னார். முதல் எடுத்த உடனே சூரியனோடு சந்திரன் கூடினால் என்ன பலன் பார்க்கிறோம். நிறைய பேர் இந்த யூடியூப்ல பார்ப்போம், சந்திரன் ஒரு ஒளிக்கிரகம், சூரியன் ஒரு ஒளிக்கிரகம். சூரியன் ஒளிக்கிரகம்னு தெரியுது, பகல் அடிக்குது. ராத்திரி சந்திரன் ஒளி கொடுக்குது, அதுவும் தெரியுது. நம்ம ஜோதிடர்கள் ஆய்வு பண்ணி கண்டுபிடித்து விட்டார்கள். சூரியன் ஒளிக்கிரகம், சந்திரன் ஒளிக்கிரகம். அந்த ஒளியானது மற்ற கிரகங்களை பார்க்கின்ற பொழுது அந்த ஒளியை பாய்ச்சி அதை வளர செய்கிறது. இவர்கள் ஜோசியத நூலில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க சொல்ல. நீ விண்வெளி ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம். அப்ப இவங்க 2 பேரும் என்னென்ன சேர்ந்தா ஒரு கருத்து அழகாக சொன்னாரு. பிரபல்யமானவன் பாருங்க, நட்சத்திரத்தின் மாதிரி பிரபல்யமானவன், காரிய சமத்தன், களத்திர வசியன், இரக்க குணம் உள்ளவன். முடிச்சுட்டார் 4.
இந்த நாளை மையப்படுத்தி தான் நல்லநிலையில் இருந்தால் அவனுடைய குணம் அமையும். சரி, இதுக்கு பாருங்க பாடல். கதிரும் மதியும் கூடி கலந்து ஒரு ராசியில் இருக்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ராசியில் இருக்கிறாங்க. கதிரும் மதியும் கூடி கலந்து ஒரு ராசியில் நிற்க, துதி பெறும் பலவானாய் எந்திர சூட்சம கருவியாலும் அதிநவீன பாசானங்கள் அமைத்திடும் வல்லோனாய் விதி எது வெற்று மேன்மையான அறிவுள்ளவன். ரொம்ப அழகான பாட்டுங்க, மங்களேஸ்வரன் இருந்துச்சு. இந்த இரண்டு பேரும் சேர்ந்து கெடாமல் இருக்கணும். ஒருத்தர் ரெண்டு பேர்த்துல ரெண்டு பேருமே கெடாமல் இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் இவன் வில்லேஜ் விஞ்ஞானியாக இருப்பான். அவனுடைய அறிவு கூர்மை உன்னதமானது. அதனால தான் சொன்னாரு, கதிரும் மதியும் கூடி கலந்து ஒரு ராசியில் நிற்க, துதி பெரும் பலவானாய். துதினா ரெண்டு வேலையும் செய்வான், மூணு வேலையும் செய்வான், கெட்டிக்காரனா இருப்பான். துதி பெரும் பலவானாய். அதனால தான் சொன்னாரு, முதல்ல காரிய சமர்த்தன். அடுத்து சொன்னாரு, அதிநவீன பாசானங்கள் அமைத்திடும் வல்லோனாய். பாசானம் மருந்து. வல்லோனாய் விதியது பற்றி மேன்மையான அறிவுள்ளோன்னாரு. அடுத்த பாருங்க, இவங்க எந்த இடத்துல இருக்காங்க பாருங்க. பங்கமில்லா ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரம் பெற்று பொந்திகள் லக்கணத்தில் புகழுடைய கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் தரணியில் வலிமை மிக்கோன் அங்கவன் குருவின் பார்வை அடைந்திடல் சிறப்பாம் மாதேனார். இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்து அதை குரு பார்த்து விட்டால், நல்ல மேலே சொன்னோம்ல நல்ல இடம், அவற்றில் இருந்து கெடாமல் இருந்து குரு பார்த்து விட்டால் மிகப்பெரிய ராஜயோகம். அதனால தான் சொன்னார், பங்கமில்லா ஆட்சி உச்சம் பாலிலா கதிரம் பெற்று பொந்திகள் லக்கணத்தில் இருக்கணுமா, அல்லது புகழுடைய கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் தரணியில் வலிமை மிக்கோன் அங்கவன் குருவின் பார்வை அடைந்திடல் சிறப்பாமாதே அப்படின்னார். நல்ல அழகான பாட்டு. அடுத்தது சொன்னார், இந்த 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன சார், 7ஆம் இடத்தை பார்த்தா என்ன, புலிப்பாணியார் பார்த்தார், அவர் கண்டுபிடிச்சார். காணப்பா கதிரோனும் மதியும் கூடி கணமுள்ள லக்கணத்தை கண்ணால் பார்க்க, சீனப்பா வேறு இனத்து பெண்ணை சிறப்பாக சேர்ந்தணைவான். அதே சொன்னார், களத்திர வசியன்னு ஒரு வார்த்தை போட்டேன். சீரப்பா வேறு இனத்து பெண்ணை சிறப்பாக சேர்ந்து அணைவான். அதோட நிறுத்திக்கிட்டா புலிப்பாண்டியார் பரவாயில்ல. அடுத்த வரி சொன்னார், ஊனப்பா உத்தமனும் கண்ணுற்று நோக்கினாலும், சுபகிரகம் பார்க்குற, ஊனப்பா உத்தமனும் கண்ணுற்று நோக்கினாலும் உலகத்தில் ஒருவரும் பாரார். அப்படி ரகசியமாக வச்சுட்டு வரான். சீரப்பா போக்கருடைய கலாச்சாரத்திலே சிறப்பாக புலிப்பாணி பேசினேனே சொன்னேன்னார். சரி, அப்ப எங்க தீமை செய்வார் ரெண்டு பேரும் சேர்ந்தா? ஆதவன் மதியினோடே ஆறுக்குடையவன் சேர, பாருங்க, ஆதவன் மதியினோடே ஆறுக்குடையவன் சேர பூதளத்தில் உதித்த மாந்தர் பொங்கிடும் ஆழி தோன்ற. ஆழினா கடல், ஆறு. பள்ளிப்பாளைய மக்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு செய்தி, அருமையான செய்தி தண்டரா போட்டு சொல்லியிருப்பாங்க. காவிரி ஆற்றிலே 1,00,000க்கு மேற்பட்ட கண்ணாடி தோண்டி வரும், அந்த பக்கம் போய் எட்டி பார்த்துறாதம்பாங்க. எல்லா கைபேசியிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, அறிவிப்பு. அதனால தான் சொன்னார், என்ன பண்ணுற, தீதுடைய தண்ணீரால் தீமை ஆகும் என்று பூதளத்தில் உதித்த மாந்தர் பொங்கிடும் ஆழி தோன்ற. அடுத்தவரி சொன்னார், கோதரு கோல் நோக்கல் குறைவின்றி மீள்வாரே. சுபகிரகங்கள் பார்வையிட்டால்
அந்த பயம் இல்லை சொல்லிட்டார். அப்புறம் அம்புலி ஜென்மம் நிற்க, அலரியம் 7 நிற்க, கெம்பி சே 2 அல்லது 12 நிற்க, தெம்புடன் உதித்த சேய்க்கு தேகத்தில் வெள்ளை உண்டாகும், வெம்பியே திரிவான் என்று வேத முனி சொன்னாரே. இதை மகளேஸ்வரம் காட்டு. இப்படி இப்ப கதிரவனுக்கு சொல்லிவிட்டோம். இரண்டாவது செவ்வாய்க்கு. இப்ப செவ்வாயும் சந்திரனும் ஒரு ஜாதகத்திலே சேர்ந்திருந்தால் என்ன பலன்? மற்றெல்லாம் ஜோசியர்லாம் வேற மாதிரி பேசுவாங்க. அவர் அந்த நம்மெல்லாம் பாட்டு தான். சந்திரனும் சேயும் 7 நிற்க சந்திரமங்கல யோகமாம். அப்ப இந்த யோகம் பாருங்க, 2 பேரும் சேர்ந்து நின்னா, லக்கணத்தில் நின்னாலும் சரி 7 என்னங்களாம் சந்திரமங்கல யோகம். இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களிலே இந்த சந்திரன் சேர்ந்திருந்தாலும், சந்திரனுக்கு கேந்திரத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும், உச்சம் பெற்றிருந்தாலும் யோகம் வந்து விடுகிறது. பஞ்சமுகா புருஷ யோகங்களே ஒன்றும். அப்ப இந்த யோகத்தினுடைய சிறப்பு, அதனால தான் முன்னுரை சொன்னார் பாருங்க. இயல்பு, தனம், நல்ல குலம், இதய திடவானாம், பூமி லாபம். 2 பேரும் சேர்ந்தா பூமி லாபம். அடுத்த சொன்னார் இதய திடவானாம். எதுக்கு அசைஞ்சு கொடுக்கணும்னா 2 பேரும் சேர்ந்து, அல்லது கேந்திரத்தில் நல்நிலையில் இருந்துட்டான். சரி, அதனாலதான் ஒரு அழகான பாட்டு மங்களேஸ்வரன் சொல்லுச்சு. குற்றமில்லாம் மதிசே கூடின் கூட்டு வர்க்கங்கள் செய்து மறுபெயரிட்டு மாநிலம் அதிலே பாருங்க, நிறைவுடன் மறுபெயரிட்டு நீள் பல வஸ்துகளாலும் விரைவுடன் வணிகம் செய்து மெல்லிய மண் பாண்டங்களும் தரணிதனில் செட்டாய் வாழ்வான், தாய் தனக்கு அன்பில்லாதவன். இப்ப இந்த சந்திரனும் சேர்ந்தா தாய் மேல் பாசம் இருக்கலாம். அடுத்தது சொன்னாரு முதவர் இல்ல, குற்றமில்லா மதிசே கூடின் கூட்டு வர்க்கம் செய்து. அது கூட்டு வர்க்கம்னா என்னன்னா, இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நிலவாணியம் செய்கிறாங்க பாருங்க, புரோக்கரு அல்லது இந்த ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்கின்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு நிலத்தை வாங்குவாங்க. அது காடு மூடி கல்லு கில்லா கிடக்கும். அவங்களுக்காகவே சொன்ன பாட்டு இது. குறைவில்லா மதிசே கூடின் கூட்டு வர்க்கம் செய்து நிறைவுடன் மறுபெயரிட்டு அதை பதப்படுத்தி அதுக்கு ஒரு பேர் வைப்பான், குபேரநகர். அதான் பேருங்க. நிறைவுடன் மறுபெயரிட்டு நீள் பல வஸ்துக்களாலும். இந்த நீள் பல வஸ்து என்பது என்னன்னா, அதை பார்த்தீங்கன்னா கொடி கிடி கட்டி சுற்றி கொடி கட்டி கொடி கம்பம்லாம் சுற்றி பறக்க விடுவோம். நம்ம தூதகரகத்தில் எப்படி பல கொடிகள் பறக்கும்போ அத்தனை கொடிகள் அங்கே பறந்துக்கிட்டு இருக்கு அந்த காட்டுக்குள்ள. அதுதான் நீள் பல வஸ்துகளாகும். இதெல்லாம் செஞ்சு விரைவுடன், அடுத்த வரி பாடுறார் பாருங்க, விரைவுடன் விற்பனை செய்வான், மெல்லிய மண்பாண்டங்களும் தரணிதரில் செட்டாய் விற்பான், சொல்லிட்டு தாய் தனக்கு அன்பிலான். இப்படி சந்திரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்திலே சேர்ந்திருந்தால் இது போல நல்ல அருமையான கூட்டு தொழில் செய்து வெற்றி பெறுவான் என்பதை எவ்வளவு நாசுக்காக சுருக்கமாக சொன்னேன். ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினார், மீன லக்னம், 5ஆம் இடத்திலே செவ்வாய்,
அதோட சந்திரனும். இவர் ரியல் எஸ்டேட் தொழிலே கொடிகட்டி பறந்து ஏராளமான பொன் பொருளை சம்பாதித்தார். அங்கே செவ்வாய் நீசமாக இருந்தாலும் சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் அங்கே நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டது. இந்த பாடல் அவருக்கு அருமையாக பொருந்தி வந்தது. சரி, இன்னும் நிறைய பேர்த்துக்கு நீங்க பாருங்க, கரெக்டா இப்படியே இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும், கெடாம இருக்கணும். அடுத்தது புதன். இந்த புதனும் இந்த சந்திரனும் ரொம்ப வில்லங்கமான கிரகங்கள். வேலில் ஏழில் சேர்ந்திருந்தால் அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. நான் அந்த வழிக்கெல்லாம் போக மாட்டேன். முதல் எடுத்தோன்னே இந்த 2 பேர் சேர்க்கைக்கு ஒரு முன்னுரை கொடுத்துட்டாரு. தப்பறை சொல்பவன். அடுத்தாப்புல சொல்லுவார் பாரு, தூதன், கணக்கன், புலவன். இதனால அப்படியே வச்சுங்க. இந்த தப்பறை சொல்பவன் என்பது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு செய்தி உனக்கு கிடைத்ததா அந்த செய்தியை பல பேருக்கு கொண்டு போய் கொடுப்பான். அதான் சொல்லுவான், யாராவது வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்தா அவர் ஆல் இண்டியா ரேடியோம்மா. என்ன, அவனுக்கு கிடைத்த செய்தியை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். அடுத்தாப்புல தூதன். இங்கிருந்து ஒரு செய்தியை, ஏன் இந்த தூதன் சொன்னார்னா, இந்த புதனுடைய காரகத்துவத்திலே உயர்ந்த காரகத்துவத்தில் என்னன்னா அந்த தொலைத்தொடர்பு அவருக்குரியது. 3ஆம் இடம் புதன், இவைகள் தொலைத்தொடர்புக்குரியது. அதனாலதான் சொன்னாரு தூதன், கணக்கன். அடுத்தாப்புல சொன்னாரு கவிஞன், நல்ல கவிஞன். அதனால அன்புள்ள மதி மால் கூடின் அவனியில் உதித்த பாலன். பாருங்க, அன்புள்ள மதி மால் கூடின் அவனியில் உதித்த பாலன், இன்புரு வார்த்தை சீலன், எழில் தனம் மக்கள் பெண்டில் தன்பதி அதனியில் சிறப்பாய் வாழ்வான், தென்பட கீர்த்தியோங்கி, தென்பட கீர்த்தியோங்கி சீர்மிக வாழ்வான் பாரே என்று சொன்னார். புகழ்பட வாழ்வான் சொன்ன. அப்ப இந்த புதன் சந்திரன். அடுத்தாப்புல குரு. இந்த குருவும் சந்திரனும் ஒரு ஜாதகத்திலே சேர்ந்திருந்தால் என்ன பலன்? ஒருத்தர் அதுக்கு முன்னுரையை சொல்லியிருக்கேன். சாது, சாது என்பால் தனித்திருப்போன். சாது, சனப்பிரியன், சத்ருபயம் இல்லாதவன், புத்திரன். இப்படி ஒரு இது கொடுத்துட்டோம், அவருக்கு பட்டம் கொடுத்துட்டோம். இப்ப இந்த குரு சந்திர யோகம். அடுத்தாப்புல கஜகேசரி யோகம். அப்புறம் கேந்திரத்தில் இருந்தால் அம்ச யோகம். இவற்றெல்லாம் சொல்றோம். ஆனா இந்த 2 பேரும் சேர்ந்திருப்பதை அவ்வளவு சிறப்பாக சொல்லவில்லை ஜோதிட நூல்கள். லக்னத்தில் சேர்ந்திருந்தா ஊரை விட்டு போயிடுவான். நல்ல சீரும் செருப்பும் செல்வாக்கோடு இருப்பான். ஆனால் அவன் சொந்த ஊரில் இருக்க மாட்டான். ஆனால் 8ஆம் இடத்துல இருந்து ஆயுள் கட்டி, 12ஆம் இடத்துல சுகம். மற்ற இடங்கள்ல ஒன்று சிறப்பாக பேசுவதற்கு இல்லைங்க. ஆனால் இவர் என்ன சொன்னாருங்க, குருமதி. பாருங்க, குருமதி கூடில் மதுரமாம் வாக்குண்டாம். நல்லா பேசுவாராம். மதி குரு கூடில் மதுரமாம் வாக்குண்டாம். இதை பற்றி நம்ம நூல்கள் என்ன பேசுதுன்னு பார்ப்போம். ஒரு கேரளா நூல் 7ல் நின்னா நம்ம ஜோதிடர்களுக்கெல்லாம் அழகான அருமையான பாட்டு. குருமதி கூடி 7ல் கோலமாய் நின்றாராயில். 2 பேரும் சேர்ந்து 7ல் உட்கார வச்சுட்டாங்க. குருமதி கூடி 7ல் கோலமாய் நின்றாராயில்
அடுத்த வரி போட்டால், மறிவிடும் இரு சுபரே என்று மகிழ்ச்சியாய் சொல்ல வேண்டாம். 2 சுபகிரகங்களை 7ல் போய் உட்காந்துருக்கு, அதனால ஏமாந்து சிறப்பான பலனை சொல்லிடாத. நான் சொல்றாரு, குரு மதி கூடி 7ல் கோலமாய் நின்றாராயில் மறிவிடும் இரு சுபரே என்று மகிழ்ச்சியாய் சொல்ல வேண்டாம். அடுத்த வரி சொன்னாரு, வருவது களத்திரத்துக்கானே அங்கிசமும் நாசமா போச்சுன்னார். பொண்டாட்டி வச்சு பிழைக்க மாட்டான். அதான் வருவது களத்திரத்துக்கானே அங்கிசமும் நாசமா போச்சு, திருமிது இல்லை கண்டாய் செல்வமும் நாசமாமே. புலிபாண்டி பார்த்தாரு, நீ அப்படியா பேசுற, என் பாட்டை கேளு. பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு. பால்மதியும் பரமகுருமும் 7ல் நிற்க, சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை, செந்திருமால் திருவாயும் விலகி நிற்பால், கூரப்பா குமரி அவள் இல்லாமல் குமரனுடைய அங்கிசமும் நாசமா போச்ச. இவரு சீரப்பா போகருடைய கடாச்சாரத்திலே சிறப்பாக சொன்னேனே. சில பேர்த்துக்கு இந்த பாட்டை கண்டாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். புலிப்பாடி எப்படி பாட்டிட்டாரு என்ன. ஆனா உண்மையிலே என்னன்னா கிட்டத்தட்ட 80-70 விழுக்காடு இது ஒத்து வருது. ஆனா இந்த குருவும் சந்திரன் சேர்ந்து 7ல் இருப்பது, அவங்க வீட்டில் ஒரு குறைபாடு, குறைபாடு உள்ள பெண்கள் இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. சரி, அடுத்தபல கேந்திரத்தில் என்னங்க, வரும் சசி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க, வந்த அரசன் கேந்திரத்தில் அம்புலிதான் நிற்க, விரவும் மற்றவர்களெல்லாம் வேறிடத்தில் நிற்க, ஒரு சிங்கங்கண்ட யானை போல சிதறி ஓடுமே கஜகேசரி யோகம் அப்படின்ட்டார். இதுக்கு புராண வரலாறுலாம் உண்டு. ஏன் இந்த குருவுக்கும் மதிக்கும் சிறப்பான கோள்கள் ஏன் சேர்ந்திருந்தா இப்படி பாதிப்பை சொல்றாங்க. 4ல் சேர்ந்திருந்தா அம்மாவுக்கு ஆகாதுட்டாங்க, 5ல் சேர்ந்தா பூர்வீக ஆகாதுட்டாங்க. அதுக்கு அந்த வரலாறு. சரி, அதுக்குள்ள போனோன்னு நேராகும். அடுத்தது மதியும் சுக்கிரனும். இதுக்கு பேரே மதி சுக்கிரன் சேர்ந்தா மதி கெட்டு போகுமா. ஏன்னா இவருக்கு விளக்கம் கொடுக்கும்போது ஒரே வார்த்தையில் சொன்னார், சகலசனத்து வேசி. மதியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறத இந்த குமாரசாமி ஆசிரியர் என்ன சொல்லிட்டார், உடனே முன்னுள்ள சகல சனத்தை வேசி. இவன் வேறுபாடே பார்க்க மாட்டான். அதான் ஒரு பழமொழி வச்சிருக்காங்களே, அந்த பழமொழிக்கு உள்ள ஆளு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, பெரும்பாலும் அதுக்கு ஒரு புலிப்பாண்டியர் பாட்டும் பாடிட்டாரு. ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, அம்புலியும் அசுரகுருவும் 7ல் நிற்க. அடுத்த வரி சொன்னார், கூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு. பாருங்க, கூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு குமரியவள் பலவேரை கண்டு மதனத்தால் பலரையும் கூடி. பாருங்க, கூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு குமரியவள் மதனத்தால் பலரையும் கூடி. அடுத்த சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டுவாள். இவர் புலிப்பாணியார் இந்த விஷயத்தில் எழுதுற 7ஆம் விஷயத்தில் கொஞ்சம் தூக்கலாகவே எழுதுவார். ஒரே வரியில் சொல்லிட்டு போலாம். சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டுவாள்
சொல்லிட்டு அடுத்தாள் சொன்னாரு, பார்ப்பா பாரப்பா பார்த்தவர்கள் பிரமிக்கத்தான் பாங்கியவள் தனம் குழுங்க வருவாள்வாரே. எவ்வளவு நுணுக்கமா கவனிச்சிருக்காரு பாருங்க. ஒன்றும் கிடையாது. இவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே வந்து சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால், ஆணாக இருந்தால் வயதுக்கு மூத்த பெண்ணுடன் நட்பு கொள்வான், பெண்ணாக இருந்தாலும் வயதுக்கு மூத்த பொண்ணுடன் உறவு கொள்வான் அல்லது நட்பு கொள்வான். இதுதான் செய்தி. இதை பாவன் டு பாவம் பார்க்க சொல்றார். அடுத்த சொன்னார். சரி, அடுத்தாப்புல சனி. இந்த சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் என்ன பலன்? நம்ம ஆளுக ஒரு முத்திரை குத்திட்டாங்க. சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அதற்கு பேரு புணர்ப்பு தோஷம். ஏன் புணர்ப்பு யோகன்னு வச்சுக்க கூடாதான்? புணர்ப்பு தோஷம். சரி, இந்த சனி சந்திரன் சேர்ந்ததுக்கு ஒரு முன்னுரை கொடுக்கிறார் பாருங்க குமாரசாமி ஆசிரியரே. எடுத்தோன்னா துப்புரவு இல்லான் நாகரிகம் இருக்காதான், துப்புரவு இல்லான். அடுத்தது சொன்னார் தாய் தந்தையர் துவேசி, மதிக்க மாட்டானா. தாய் தந்தையர் துவேசி. அடுத்தது சொன்னார் பொல்லாத கலத்திரம். அடுத்தது வறுமை. நாளை போட்டாரு. இதை நாளையே எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஒருத்தர் ஜாதகம் பெரும்பாலும் வந்து இந்த 1-7 இருக்கின்றவர்களுக்கு திருமணம் ஆகி 19 வருஷம் சிறப்பாக இருக்காங்க. பையனுக்கு 19 வருஷம். அதுக்கு பார்க்குறேன் இந்த கணவன் மனைவி இடையே ஒரு பிரிவு ஏற்பட்டு விடுகிறது. சில காலம் பிரிந்து வாழக்கூடியது அல்லது பிணக்கோடு வாழ்கிறாங்க. அதனால தான் அவர் என்ன சொன்னாங்க, புணர்ப்பு தோஷம்ட்டாரு. அதான். ஆனால் இந்த சனியும் சந்திரனும் கூட யோகத்தையும் கொடுக்குறாரு. கன்னி லக்கணத்திற்கு 7 மீனத்திலே இந்த சனி சந்திரன் இருந்தால் ஜாதக பாட்டு ஒன்று சொல்லுது, அவர் மிகப்பெரிய நிறைய பெண்களோடு நட்பு கொண்டிருப்பான்ங்குது. அது 100 பேர்னு சொல்லுது அந்த பாட்டு. அப்படி ஒருத்தர் வந்து கேட்டேன், ஏயா நீ ஒன்றுக்கே வழியில் 100 பேசுகிறேன்னா. சரி, ஆனால் வந்துங்க இந்த சனிக்கு எது, சந்திரனுக்கு 2 சனி இருப்பது யோகம். சாலமதி தனக்கு 2 சனிதான் நிற்க இல்லை, சோமனுக்கு 2 சனிதான் நிற்க சுனபா யோகம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் எந்தெந்த கிரகம் எங்கெங்க நிற்பதே ஒரு மிகப்பெரிய யோகங்க. இதில் இப்போ சனிக்கு வந்து இது சந்திரனுக்கு 2 சனி இருந்தால் சுனம்பா யோகம். அடுத்தவரி சொன்னார் பாருங்க, தாம் தம் முன்னோர்கள் இச்சிதத்தனங்கள் இவனுக்கு இல்லை. அப்பன் பாட்டன் சம்பாதிச்ச சொத்து இவனுக்கு நிலைக்காது. ஓ, அடுத்தவரி சொன்னார், காமுறும் சிறுவன் தானும் காசினுக்கு அரசனாகி தாமும் மிகுபணங்கள் சேர்த்திடுவான் பாரு. அந்த சொத்து மேல விருப்பம் இல்லாம இவனும் வந்து தன்னுடைய சுய சம்பாதித்தா அதிகப்படியான சம்பாதிப்பான். அடுத்தவர் சொன்னார், அடுத்த பாடு, சாலம் அதி தனக்கு 2 சனிதான் நிற்க சந்திரனார் தனக்கு 2ஆம் வீட்டதிபதி மேலவருடன் கூடி கேந்திரங்களில் வீட்டிருப்பின் தந்தையார் சொத்து வேறொருவர் கொள்வார்.
பாலனுக்கு சேராது பாலகன் தானும் வெகுபணங்கள் தேடி ஞானமதில் பூமி ராசரை சேவித்து புகழ்பட வாழ்ந்திருப்பார். இது 2 ஜாதக அலங்கார பாட்டு தான். அப்ப இந்த 2ஆம் இடத்திலே இருப்பதை யோகம் சொல்லுகிறது. அடுத்தாப்புல 8ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு பாட்டு பாடினார். பாரப்பா என்னும் ஒரு புதுமைகளே பானுமைந்தன் பால்மதிக்கு 8இல் நின்றால் 8இல் வந்தால் ஆரப்பா அகம் பொருளும் நிலமும் நட்டமாகும். பாருங்க, இல்லை ஆரப்பா இல்லை சீரப்பா செல்வனுக்கு அநேகத்தின் துன்பம் செத்திறந்து போவதற்கு எண்ணம் கொள்வான். சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சனி பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அல்லது சந்திரன் பாதிக்கப்பட்டு அதுக்கு 8ஆம் இடத்துல சனி நிற்கணுங்க. நீங்க சொல்லலாம், இதுல சனி சந்திரன் பார்த்துக்கலையே, சனி சந்திரன் பார்த்துக்காம எப்படி சொல்றேன்னு. அதெல்லாம் கிடையாது. 8ஆம் இடம்னா 8ஆம் இடம் தான். ஒவ்வொரு கிரகத்திற்கும் தன்னுடைய இருக்கிற இடத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற கிரகம் தன்னுடைய பாதிப்பையோ நன்மையை செய்கின்றன. அதான் விதி பாரம்பரியத்துடைய. அதனால தான் சொன்னாரு, பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பானுமைந்தன் பகலவனுக்கு 8இல் நிற்க சீரப்பா செல்வனுக்கு அநேக துன்பம் செத்திறந்து போவதற்கு எண்ணம் கொள்வான். ஆரப்பா அகம்பொருள் நிலமும் நட்டமாகும். அப்பனே அரசாங்கத்துடைய பகையும் உண்டாகும். அடுத்தடி அடிசார். கூரப்பா கொற்றவனும் கூடி நோக்க லக்னாதிபதி பார்த்துட்டான், அல்லது குரு பார்த்துட்டா. கூறவனே கொற்றவனும் கூடி நோக்க குற்றமில்லை, அதை பற்றி கவலைப்படாத, குற்றமில்லை. ஜென்மனுக்கு புலிப்பாணி சொன்னேன்னு சொல்லிட்டார். சரி, இப்போ 5 கிரகம் சொல்லிட்டோம், எல்லா கிரகம் சொல்லிட்டோம். அப்போ ராகு சேர்ந்தா என்ன சார் பண்ணுவார்? இப்போ உதாரணமாக சந்திரனுடைய ராகு சேர்ந்தால் என்ன பலன், கேது சேர்ந்தால் என்ன பலன்? இந்த சந்திரன் கேது சேர்ந்தாவே அவன் பார்த்தா ஒரு ஆள் மாதிரியாவே இருப்பான். அவன் எதுவும் பேச மாட்டான், தனக்குள்ளே கற்பனையை வளர்த்துக்கிட்டு, அது உள்ளுக்கே கற்பனையை வளர்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த சந்திரன் ராகு சேர்ந்துன்னா படப்படப்படன்னு பேசுவான். அவன் பாரு உள்ளுக்குள்ள மனசுலேயே வச்சிருப்பான், இவன் தன்னுடைய கருத்தை வெளியே கொட்டிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரியே நோய் தான். சந்திரன் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்கள, 6ஆம் இடம் சந்திரன் சம்பந்தப்பட்டா, 6ஆம் இடத்தோட சந்திரன் சம்பந்தப்பட்டு ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டா, ராகு சம்பந்தப்பட்டா வெளிப்படையான நோய், ஈரல், இளைப்பு, இது போன்ற நோய்கள் வரும், வெளியே தெரியும். ஆனால் இந்த 6ஆம் இடத்து அதிபதி சந்திரன் கேது சம்பந்தப்பட்டால் உள்ளுக்குள்ளே அந்த நோய் வேரோடிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அழகான பருத்து பாருங்க. சரி, இப்போ 4ஆம் இடம் இதை பற்றி முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு கிரக சேர்க்கை 12 பாவங்களிலே இருந்தால் சந்திரன் என்ன பலன்னு பேசிட்டோம். அப்புறம் இந்த 4ஆம் பாவம் ஒரு 10 கருத்து சரியான கருத்தாக இருக்கும். ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்திலே சனி புதன் இருந்து பாருங்க, 4ஆம் இடத்திலே சனி புதன் இருந்து குருவும் 4ற்குடையவனும் வலுவிழந்து காணப்பட்டால் அந்த ஜாதகனுக்கு வீடு வாசல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த வீடு அவனுக்கு துக்கம் நிறைந்ததாக இருக்கும். அடுத்ததாக ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்தில் சுபகிரகம் இருந்து 4ற்குடையவனும் சுபஸ்தானங்களில் இருந்து சுபஸ்தானங்களால் பார்க்கப்பட்டு இருந்தால் அவனுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் தவறவே தவறாடு. ஒரு ஜாதகத்திலே 3ஆம் இடத்தில் சுபகிரகம் இருந்து அல்லது 4ஆம் இடத்திலே சுபகிரகம் இருந்து இந்த 3, 4க்குடைய இடங்களிலே 4ஆம் இடத்து அதிபதி சேர்ந்திருந்தால் அவனுக்கு வசதி வாய்ப்போடு சிறப்பான வீடு கட்டி வாழ்வான். ஒரு ஜாதகத்திலே 10க்குடையவனும் 4க்குடையவனும்
கூடி கேந்திரங்களில் இருந்து குரு சிறப்பாக இருந்துவிட்டால் அழகாக வீடு கட்டி வாழ்வான். 10ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் கூடி கேந்திர கோணங்களில் இருந்துவிட்டு செவ்வாய் நன்னிலையில் இருந்தால் அந்த ஜாதகன் தோட்டத்திலே வீடு கட்டி சிறப்பாக வாழ்வான். ஒரு ஜாதகத்திலே 10 குடையவனும் 4 குடையவனும் கூடிய கேந்திர கோணங்களில் இருந்துவிட்டு சந்திரன் சிறப்பாக இருந்தால் சிறப்பான வீடு. அதே அமைப்பில் சுக்கிரன் இருந்தால் அவனும் சிறப்பாக வீடு கட்டி வாழ்வான். ஒரு ஜாதகத்தில் 10 குடையவனும் 4 குடையும் கூடி கேந்திர கோணங்களில் இருந்துவிட்டு சனி அவர்களோடு சனி 4ஆம் இடம் இருந்தால் அவன் வித்தியாசமாக வீடு கட்டி வாழ்வான். ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்திற்குரியவன் 6ஆம் இடத்தில் இருந்து சனி 4ஆம் இடத்தில் இருந்தால் அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வித்தியாசமாக வீடு கட்டி வாழ்வான். ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்திலே பாப கிரகம் இருந்து 4 குடையவன் பாபஸ்தானங்களிலிருந்து பாப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் அவனுக்கு வாடகை வீடு தான். ஒரு ஜாதகத்திலே 2 குடையவரும் 4 குடையவரும் சேர்ந்து கேந்திர கோணங்களில் இருந்து விட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி அழகாக வாழ்வான். அதே போல 2 குடையவனும் 4 குடையவனும் கூடி ஆட்சி இதில் யாராவது ஆட்சி உச்சி பெற்றால் பல வீடுகள் கட்டி இவன் வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வாழ்க்கை நடத்துவான். 10ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்கணும். சரி, ஒரு ஜாதகத்திலே 4 குடையவன் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் பெற்று 4லே சுபகிரகம் இருக்குமானால் அல்லது குரு வளம் பெற்றிருப்பானால் அவன் சார்ந்திருக்கின்ற குடும்பத்திலே, அதாவது ஒரு 10 பேர் அவங்க குடும்பத்தில் இருந்தாலும் அல்லது அவங்க பங்காளிக்குள்ளே அவங்க சொந்த பந்தங்களே இவன் சிறப்பான வாழ்க்கை நடத்துவான், பேர் சொல்லும்படியாக இருப்பான். ஒரு ஜாதகத்திலே 4 குடையவன் பலகீனம் அடைந்து 4ஆம் இடத்தில் பார்க்கப்பட்டு குருவும் 6, 8, 12 இருந்தால் இவனுடைய சொந்தக்காரர்களை இவனை மதிக்க மாட்டார்கள். ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்திலே சுபகிரகம் இருந்து சந்திரனும் சுக்கிரனும் நன்னலில் இருப்பாரானால் அவனுடைய தாயாருக்கு ஆயில் கெட்டி. 4ஆம் இடத்தில் பாபகிரகம் இருந்து 4 குடையவன் கெட்டு போயிருந்து சந்திரனும் பாதிக்கப்பட்டிருந்தால் மேலே சொன்னதை உறுதியாக சொல்ல முடியாது. சரி, அடுத்தாப்புல கல்வியை பற்றி படிக்கின்ற பொழுது வித்தகனாம் 4 கல்வியும் 4ஆம் இடம்தான். 4ஆம் இடத்துக்கு சொல்லுகின்ற பொழுது முன்னரே ஒரு பாடல் சொல்லுவேன். சொல்லிய வித்தை வாகனம் சூழ் நல் வியாபாரம் வெள்ளும் மனையும் மேம்பாடு சௌக்கியம் விரும்பும் நல் உறவினர் நல் அன்னையும் வல்லதோர் தேவதானம் இவற்றையெல்லாம் 4ஆம் இடத்தின் தன்மை கொண்டு எடுத்து இயம்புவாய் புரியோருக்கு சொன்னான். அதான் சொன்னார். சொல்லிய வித்தை வாகனம் சூழ் நல் வியாபாரம் வெள்ளும் மனையும் மேம்பாடு சௌக்கியம் அன்னை விரும்பும் நல் உறவினர் நல்ல நிட்சேபங்கள் பரவிசயங்கள் பால் பசு கன்று வல்லதோர் தேவயானம் இவற்றெல்லாம் 4ஆம் இடத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல இவைதான் காரகத்துவம். சரி, அடுத்தாப்புல இதை பற்றிய பாடல்கள் பாருங்க. முதல் வித்தகனாம் 4 வியாழனும் புதனும் கூடி புத்தியா ஈராரட்டில் நின்றால் புத்தி வித்தை விவேக போய்விடும். இவர்கள் நத்திய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க சிறப்பாம். அடுத்த சொன்னார். சேர்கின்ற வாக்கின் கோளும் சிறந்த 12 கோளும் கூறுகின்ற 4 கோளும் கொடிய பாவர்களை சேர்ந்து நேர்கின்ற தலம் 6, 8 வேத்தில் நிற்க வார்கின்ற மனையாளைகள் பூமி பொன் நாசமாயினார் சொன்னார். வாழுகின்ற குடும்பாதிபதி ஈராட்டில் நின்றால் அவன் குடும்பம் சுற்றுக்கட்டாக இருந்தாலும் சுற்று வேகும் என்று சொல்லிவிட்டார். அடுத்த சொன்னார். எட்டிடத்தோன் கட்டிடப்பை நிற்பானாகின் பிறந்த பட்டினத்தை விட்டு மட்டில்லா துன்பத்தை அனுபவித்து மறுபடியும் பட்டினம் சேர்வான் சொன்னார். தங்கமாய் 2 சாட்டிட நாளில் வந்தோன் இங்கிதமாக இவர்களை ஏற்றுவர் பார்வையிட்டால் துங்க மாட மாளிகை சொந்தமாய் கட்டிடுவானே பங்கமில்லாமல் மறைகள் ஓதும் வதிட்டனும் விதிட்டானே என்று சொன்னார்.
பங்க நல்வியத்தின் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் தங்க நல்வீடு கட்டி சமர்த்தாய் பொருள் செய்யான். இங்கிதமாக இவர்களை இவர் சுவர் பார்வையிட்டால் சங்கையகாத்தான் அத்தனை வீடு கட்டி வாழும் சமர்த்தனாம் என்று சொன்னார். கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு. கெடுதி செய்யும் செம்பாம்பு நாளில் ஏற சீனப்பா செனித்த மலை சுத்த பாலாம். சிவ சிவா ஜென்மனுக்கு வேட்டலம் உண்டு கிரகம் உண்டு. கூறப்பா குளியனுமே கூடியிருக்க கொற்றவனே குச்சியும் இல்லை கறவையும் இல்லை. அடுத்த சொன்னாரு, ஆரப்பா அன்னைக்கு தோஷம் சொல்லு அத்திடலில் சாந்தி செய்ய கூறினார். பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு. பால்மதிக்கு 4 வெள்ளி, வெள்ளிக்கு 4 இந்து, இல்லுக்கு இவர்களுக்கு 4 இடிபோல் குமுறுமடா தாரயோகம் என்று சொல்லிட்டு கடைசியாக ஒரு உதாரண ஜாதகம் உங்களுக்காக சொல்லி முடிக்கிறேன். ஒரு நண்பர் ஒரு ஜாதகம் கொடுத்தார். மகர லக்கணம், லக்கணத்திலே சூரியன் புதன், 5ஆம் இடத்திலே ராகு, 6ஆம் இடத்திலே சந்திரன், 10ஆம் இடத்திலே சனியும் செவ்வாயும், 11ஆம் இடத்திலே கேது, 12ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும். பெரும்பாலும் நாங்களாம் சாரமே பார்க்கறதில்ல, கிரகத்தை வச்சுட்டு அடிக்கிறது தான். கிரக தசா புத்தி தான் நவாம்சத்தில் பார்த்துக்கிறது எந்த கிரகம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த பக்கம் ஜாதகம் பாருங்க, லக்னாதிபதி 10ல் உச்சம். அந்த உச்சம் பெற்ற லக்னாதிபதியோடு 4, 11 கூடியவர் சேர்ந்து இங்கே லக்னாதிபதியோடு 10ல் இருக்காரு. இப்போ நீங்கள் மகர லக்கணத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதி, அவர் போய் 10ல் போயிட்டாரு, தொழிலுக்கு வீணா போதும். பாதக ஸ்தானம் எந்த வீட்டில் இருக்கோ அதை கெடுத்துவிடும். இப்படிலாம் நம்ம எடுக்கிறதில்ல, நான் எடுக்கிறதில்ல. யாரும் எப்படி எப்படி இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆக ஒரு உச்ச கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறது. அதை போல ஒரு லாப கிரகம் 4 கூடியவரும் இருக்காரு. இந்த அம்மையாருக்கு இவங்களுக்கு இந்த வீடுக்கு கிட்டத்தட்ட 6 வீடுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வீடும் 1 கோடி ரூபாய்க்கு மேல ஆச்சுங்களா. அதனால தான் 2ஆம் இடத்தின் அதிபதி சேர்ந்த காரணத்தினால் வருமானமும் 2 கூடிய உச்சக்கிட்டால காசுக்கு பணம் பஞ்சம் கிடையாது. அந்த புகழையும் செல்வத்தையும் கொடுத்து விட்டது. அடுத்தாப்புல ஒரு ஜாதகத்திலே முதலே சொன்னான், குருவும் சுக்கிரனும் 12ல் இருந்தா இந்த குரு சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் சுபக்கிரகங்கள்லாம் 12ஆம் இடத்துல இருந்திருக்கான்னு வச்சுக்க, அருமையான வாழ்க்கை, அவங்க உல்லாசமான வாழ்க்கை வாழ்வாங்க. வார்மை சேர் வியத்தானத்தின் மன்னவன் சுபக்கோளாகி பாருங்க, வார்மை சேர் வியத்தானத்தின் மன்னன் சுபக்கோளாகி சீர்மை சேர் உச்சத்திலாவது கேந்திரத்திலாவது பரிந்து நிற்க பார்மை சேர் வியத்தானத்தை சுபகிரகங்கள் நோக்க பார்க்க சந்திரன் பார்க்குது. கூர்மை சேர் பரியங்கத்தில் குலவும் பூச்சரங்கள் சூழும் செம்பட்டு மெத்தை தூக்க மேற்கட்டி தகுங்கள் தாளும் தங்களியால் தொங்கும் சப்பரம் மஞ்சத்தின் மீது ஏழும் நல் இசை யாழ் கொண்டே ஏந்திலமா இசைப்ப வாழும் மன்னவன் இவனே என்று வாழ்த்தினார் வையகத்தார். ஜாதக அலங்கார பாட்டு. இப்ப வியத்தானத்தின் மன்னவன் ஆட்சி பெற்று அங்கே இருக்காரு. அது கூட ஒரு சுபகிரகம் இருக்குது, ஒரு சுபகிரகம் பார்க்குது. அதனால்தான் சொன்னாரு, வார்மேசேர் வியத்தானத்தின் மன்னன் சுபகோளாகி சீர்மசேர் உச்சத்திலாவது கேந்திரத்திலாவது பரிந்து நிற்க
பார்மேசேர் வியத்தானத்தை சுபகரங்கள் நோக்க சொல்லிட்டாரு. கூர்மைசேர் பரியங்கத்தில் குளமும் பூச்சரங்கள் சூழன்னாரு. அதுபோல எந்த ஒவ்வொரு வீட்டு கட்டிலையும் கிட்டத்தட்ட 5 ரூம் 6 ரூம் வச்சு கட்டியிருக்காங்க. ஆகவே நீங்களே இது போல ஜாதகங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கு தெரியணும் லக்னாதிபதி எங்க இருக்கார், அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்க இருக்காரு ஒன்று. அதனால தான் நான் குப்புசாமி விதியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 4 விதியின் அடிப்படையிலே தான் அந்த ஜாதகங்கள் நம்ம பார்த்தோம்னு வச்சு கரெக்டாக சொல்லிடலாம். இந்த ஜாதகர் எப்படியாப்பட்ட ஜாதகர், இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் எவ்வாறு வலுப்பெற்றிருக்கிறது, அதை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையை அமையும் என்று சொல்லி இதுவரை வாய்ப்பு கொடுத்த சங்கத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சூரிய ஜெயவேல் ஐயா அவர்கள் நேரடியாக இப்பொழுதுதான் பார்த்திருக்கிறேன், இப்போதான் பழகியிருக்கேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஜோதிட துறையிலே அனுபவம் மிக்கவர். இவரை விட இவருடைய குருநாதர் பாருங்க, மிக சிறந்த ஜோதிட வித்தகர். ஜோதிட நூல்களிலே ஏதாவது ஒரு நூல் வேண்டுமென்றால் நேராக அவர்கிட்ட போயிடலாங்க. அவர் குருநாதர்கிட்ட, அவர்கிட்ட இல்லாத நூலே இல்லை. சில ஜோதிடர்கள்லாம் நூல் வச்சிருப்பாங்க, வெளியே அதை காட்ட மாட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட போனீங்கன்னா அந்த நூலை எடுத்து கொடுத்து, எந்த நூலை தேடி எடுத்து கண்டு கொடுத்து, அந்த நூலுக்கு செராக்ஸ் அங்கேயே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டோம். உண்மைங்களா? யா பக்கத்தில் இருக்குங்க. அதுபோல் ஒரு ஜோதிட துறைக்கு தொண்டாற்றிய சீடர், அதே போல் அவரும் சிறந்த கருத்துக்களை நம்மளுக்கு கூறுவார் என்று சொல்லி ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.